ஆடிவிட்டார்கள். யாருவர்? தாங்கள் உரைத்தவாறு நீங்கள் கேட்க சொன்ன அனைத்தும் நாங்கள் கேட்டீர்கள். என்ன கேட்டீர்கள்? தரமற்றார்கள். தரமற்ற பிறகு எங்களை தாண்டி கொண்டு வேட்டையாடுகிறார்கள் தெரியும். நீங்கள் கேட்கிற சின்னத்தை என்ன கேட்டீர்கள்? சிம்மாசனம் என்று நீங்கள் உரைத்தவாறு கேட்டீர். மணிமகரம் வேண்டும் என்று நான் கேட்டேன். தாங்கள் உரைத்தவாறு புத்தகப்படி வேண்டும் என்று நான் கேட்டேன். மூன்றும் கொடுக்காவிட்டால் கட்டி எனக்கு உரிய ஒரு முத்தம் மட்டும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன். திருமணம் செய்து கூட கேட்டீர்களா? ஆனால் கேட்டு தராமல் அழித்து விட்டார்கள் சென்றேன். எங்களை அழித்து பேர் பட்ட மொழிகளை வச்சு ஆராக்கி விட்டார்களே அப்பா. புறப்படுங்கள். அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் அனுப்பிய பெண்களை அடித்தவன் அடித்தவனை சும்மா வர மாட்டேன். புறப்படுங்கள். உங்களை நாடி வந்த பெண்கள் நாட்டியமாடி மனசை ஓட வேண்டும் என்று கேட்கின்றார்கள். நாட்டை கேட்கின்றார்கள், மனிதனை கேட்கின்றார்கள். அடித்து வெற்றிவிட்டேன். எந்த குறையுமே கிடையாது. என்ன காரியத்தை செய்தானே? காரியத்துக்கு வேட்டையாட சென்றால் என் மக்கள் இருவர் வந்தார்கள், ஆடினார்கள், பாடினார்கள். அவரை கேட்பதில்லை. உன் மீது ஆசை பெற்றார்கள். அவரை திருமணம் செய்வது கேட்டார்கள். அவர் திருமணம் செய்ய வேண்டித்தானே? அவரை திருமணம் செய்ய வேண்டித்தானே? ஒருவனுக்கு ஒருத்தி என்று ஏகபத்திரி நிலம் கொண்டவன், சூரியகுலம் சத்திரியை முடித்தவன். நான் ஒரு சத்திரி. ஒரு மனைவிக்கு மருந்தாலும் திகழ்ந்தார்கள். அவர்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றால் நான் எப்படியா செய்து கொள்வேன். சரி, அளவில் என்ன கேட்டார்கள்? பூச்சக்கரை நீ அமர்க்கூடிய சிம்மாசனம் உங்கள் சிறப்பிற்கு அறிவுவிடம் இதான கேட்டார்கள். இதை கொடுத்திருக்கிறாரே. தங்கள் நன்கு தெரிந்தவர், புரிந்தவர், அறிந்தவர், நானும் நிலப்பற்றி வைத்தவர். அதனால் ஐயா, இந்த மணிமகளும் இந்த சிம்மாசனம் வெண்குற்ற குடை எல்லாம் அரசாங்கத்திற்கு சொந்தம். இரு பெண்களை மண்ணைக்குள் மண்ணைக்குள் என்று கேட்கின்றேன். இந்த மண்ணைக்கு கொடுக்கின்றேன், என் கண்ணைக்கு கொடுக்கின்றேன், தொன்னைக்கு தொன் பொருள் வைடூரியம் முத்து என்று சொல்ல, முத்து வைடூரியம் உமேதகம் என்று சொல்லக்கூடிய திரவியங்களுக்கு கொடுக்கின்றேன். ஆனால் பெண்களை மட்டும் நான் நடந்து கொள்ள மாட்டேன். அப்படியா? இந்த விஸ்வாமித்திரர் யாரும் தெரியுமல்லவா? நன்றாக தெரியும். உன் தந்தை திரிசங்கு சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று அவர்
செல்லும் போது தேவேந்திரன் எட்டு வைத்தார் பார்த்து என் தவமரணியா அந்த நியமனத்துக்கு இணையாக ஒரு நியமனத்தை அமைத்து உருவாக்கி ஒரு சொர்க்கத்தை உருவாக்கி உன் தந்தை இறப்பிற்கு முன்பதாக வேட்புறவை பல்லாக்களை அமர வைத்து சொர்க்கத்துக்கு அனுப்பியவன் இந்த விஸ்வாமித்திரன். நான் குறை கூறுகின்றேனா? நான் ஒன்றும் பேசவில்லையே. அப்படி என்றால் பொன் கேட்டால் கொடுத்திருப்பார், நிச்சயமாக இந்த மண்ணை கேட்டால் கொடுத்திருப்பார், சத்தியமாக கொடுப்பேன். உன் கண்ணை கேட்டால் கொடுத்திருப்பார், கொடுப்பேன். என் உயிரைக்கே தருவார், இந்த நாட்டை கேட்டால் தருவார். எதை வேண்டுமானாலும் கேட்பேன். அப்படி என்றால் அடுத்ததுதான் இந்த 27 நாள் இன்று முதல் எனக்கு நீ சொந்தமாக்க வேண்டும். இந்த நாட்டை எனது பேரில் நீ எழுதிக்க வேண்டும். முடியுமா உண்டால் சோதனை காணா தெய்வ சோதனை அனைத்தையும் தருகின்றேன். மண் வேண்டுமா மண்ணை தருகின்றேன், நாடு வேண்டுமா நாட்டை தருகின்றேன், பொருள் அத்தனையும் தருகின்றேன். அப்படியா? இல்லை என்று சொல்ல மாட்டேன். அப்படியும் மனைவியையும் சுட்டாலும் அடாது. நான் கேட்ட இந்த நாட்டை நிச்சயமாக தருவார். ஆனால் நீ மட்டும் சொன்னால் போதாது. இந்த நாட்டை தாரமாற்று தர வேண்டும் என்றால் நீ மட்டும் கிடையாது. ஏன் தெரியுமா? ஒட்டாண்டே திருசங்கு, அவருக்கு பிறகு நீ ஹரிச்சந்திரன், உனக்கு பின் உன் மகன் யார்? லோகிதாசன். பார்த்த சொத்து பேரனுக்கு பங்கு உண்டு. அதனால் நீ, உன் மனைவி, உன் மகன் ஆகிய 3 பேருக்கு இந்த நாட்டிற்கு முடியுமா? முடியாதா? இல்லை என்று ஒரு வார்த்தை சொன்னால் புறப்படுகிறேன். சென்றபடி லோகிதாசனை கேட்பதை கொடுக்க வேண்டுமா? இல்லை என்று ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை போதும்.